இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கம்மா. வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். வாங்க. உட்காருங்க. என்னையா மூர்த்தி, நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. அப்பா. அம்மா, என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனேம்மா. மூர்த்தி, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுங்கம்மா, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நமக்கு சொந்தமான நிலத்தோட பத்திரம் இது. ஆ, அந்த இடத்த கோயிலுக்கு எழுதி கொடுக்கலான்னு இருக்கோம். இந்தாங்க, இத பாருங்க. கொடுங்க. அம்மா, இந்த பத்திரத்தை படிச்சு பார்த்துட்டேன். கோயில் பக்கத்துல இருக்கிற அந்த நிலத்தை சேதுபதி ஐயா உங்க பேர்லயும் உங்க மகன் ராஜன் பேர்லயும் சேர்த்து எழுதி வச்சிருக்காரு. ஆ, அதனால இந்த இடத்த நீங்க கோயிலுக்கு தானமா கொடுக்க நினைச்சா உங்களோட மகன் ராஜன், அவங்க ஒய்ஃபு, அப்புறம் அவங்க பொண்ணுங்க எல்லாரும் சம்மதிச்சு கையெழுத்து போடணும். அப்பதான் இது கோயிலுக்கு சொந்தமாகும். என்னையா இப்படி சொல்றீங்க? என் மகன் குடும்பமே இதுல கையெழுத்து போடணுமா? ஆமாமா, அவர் குடும்பத்தோட சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் இந்த நிலத்தை கோயில் காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும். என் மகனை கையெழுத்து போட சொல்லிடலாம். மகனோட பிள்ளைங்களும் பத்திரத்துல கையெழுத்து போட்டுருவாங்க. ஆனா என் மருமகளை கையெழுத்து போட சொல்ல அதுதாயா யோசனையா இருக்கு. அவ போட மாட்டாயா. எப்படி அவளை போட வைக்கிறதுன்னு தெரியலையே. எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வச்சுதாம்மா ஆகணும். இல்லைன்னா நீங்க சட்டப்படி அந்த நிலத்தை கோயிலுக்கு எழுதி வைக்க முடியவே முடியாது. உன் மேல அவளுக்கு தனி மரியாதை, மதிப்பெல்லாம் இருக்கு. நீ எப்படியாவது நைஸா பேசி அதுல கையெழுத்து வாங்கி கொடுத்துறியா? இல்ல பாட்டி, நான் சொன்னா சரியா வராது. என்னையா இப்படி சொல்ற? அத்தை என்ன நம்புறாங்கன்றதுக்காக நான் சொல்றேன்னு கையெழுத்தெல்லாம் போட மாட்டாங்க. இதை நான் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு என் மேல சந்தேகம் தான் வரும். இதை நான் உங்ககிட்ட பேசினா சரியா வராது பாட்டி. அப்படின்னா அப்ப யார்தாயா உன் அத்தைக்காரிகிட்ட இத பத்தி பேசுறது? மாமாவே பேசிட்டோம் பாட்டி, அதான் கரெக்டா இருக்கும். கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாப்ள. ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு உங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால நானே இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். அப்புறம் என்ன பாட்டி, மாமா தான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஐயா கார்த்தி, இது வரைக்கும் நம்ம பரம்பரையில சொன்ன வார்த்தையை மீறினதே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாத்தியே தீருவாங்க. நம்ம வாக்க ஊர்க்காரங்க மதிச்சதுனாலதான் வர்ற வெள்ளிக்கிழமை பூமி பூஜை போடலான்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க ஐயா. அதுக்குள்ள உன் அத்தைக்காரி சாமுண்டீஸ்வரி கிட்ட கையெழுத்து வாங்கினியா, அப்பதாயா அது சரியா வரும். கவலைப்படாதீங்க பாட்டி, வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்டிப்பா கழுத்து போட்டுருவாங்க. நம்பிக்கையோட இருங்க. சரியா, நீ சொன்னா அதே மாதிரி தான் நடக்கும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கியா? என் அப்ப முருகன் நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டான். எப்படியோ நாம ஊர்க்காரங்க கிட்ட சொன்ன மாதிரி அந்த நிலத்தை கோயில் பேருக்கு எழுதி கொடுத்துட்டா அது போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்யா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாட்டி. ஈஸ்வரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? ரேவதி குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிட்டு இருந்த போது அம்மா கோயிலுக்கு போய் ரேவதி நல்லபடியா குணமாயி வந்தா கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்தை கோயிலுக்கே எழுதி கொடுக்கறதா வேண்டிட்டு இருக்காங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன? ரேவதி தான் இப்ப குணமாயிட்டால, அதனால அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அவங்க வேண்டிக்கிட்டா அவங்க செய்ய வேண்டியது தானே. அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இல்லம்மா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? எங்க அப்பா அந்த நிலத்தை என் பேர்லயே எங்க அம்மா பேர்லயும் சேர்த்து எழுதி வச்சிருக்காரு. அப்ப நீங்களும் உங்க அம்மாவும் கையெழுத்து போட்டு கோயிலுக்கு நிலத்தை கொடுத்துட வேண்டியதானே? இல்லை ஈஸ்வரி, அது நானும் அம்மா மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்தா பத்தாது. அதுல நீ, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் கையெழுத்து போடணும். இல்லைன்னா சட்ட சிக்கல் வரும்னு நம்ம லாயர் சொன்னாராம். இல்ல, கோயிலுக்கு கொடுக்கறதா அம்மா வேண்டிட்டு இருக்காங்க.
அதை செய்யாம போனா தெய்வ குத்தமாகி அதுக்கப்புறம் ரேவதிக்கோ நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லை ஈஸ்வரி, நாங்கெல்லாம் கையெழுத்து போடுறப்போ கூடவே நீங்க வந்து கையெழுத்து போட்டா போதும். இதெல்லாம் இவனோட ஏற்பாடா இருக்குமோ? என்ன ஈஸ்வரி பேசாம அமைதியா இருக்க? ஏமாமா, இதெல்லாம் அக்காக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் எதுக்காக கையெழுத்து போட கூப்பிடுறீங்க? அக்கா தான் அந்த கிழவியோட உறவே வேணான்னு சொல்லிட்டு இருக்கால. சின்னத்த, தயவு செய்து சொல்றேன், இது சாமி விவகாரம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. அந்த கிழவிதான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வருது. மாமா, அப்படியே நீங்க இது சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னு நினைச்சா உங்க அம்மா தானே கோயில தானமா தரேன்னு சொன்னாங்க. அதை விட 10 மடங்கு நிலத்தை அக்கா கோயிலுக்கு தருவா. அதுக்காக அவளை உங்க அம்மா கூட சேர்த்து கையெழுத்து போடணும்னு கூப்பிட்டா அவ கண்டிப்பா வரமாட்டா. சந்திரா, இது எங்க குடும்ப விஷயம். தேவையில்லாம நீ மூக்க நுழைக்காத. பாருக்கா மாமா எப்படி பேசுறாருன்னு. இது உன் குடும்ப விவகாரமா? நான் தலையிடக்கூடாதான்? அப்ப நான் இந்த வீட்ல ஒருத்தி இல்லையா? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. சந்திரா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கா. எனக்காக இவ கட்டின புருஷனையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நிக்கிறா. மாமாவை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பேச வச்சது நீதானே? இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது என் அக்கா மனச மாத்தி அந்த கிழவி கூட சேர்ந்து கையெழுத்து போட வச்சு 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கலான்னு பாக்குற. ஆனா என் அக்கா தான் உறுதியா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாலே. அப்புறம் எப்படி கையெழுத்து போடுவா? போடுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, எங்க 2 குடும்பத்தையும் நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். பாக்கலாம். பார்க்க தானங்க போறீங்க. சொல்லுங்க. சந்திரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம வழக்கமா மீட் பண்ணுவோம்ல, அங்க வந்துரு. ஏங்க, என்ன விஷயம்? நீ நேர்ல வாயேன், சொல்றேன். சரி, நான் கிளம்பி வரேன். அப்போ அந்த கிழவி கோயிலுக்கு தானமா தரேன்னு சொன்ன நிலத்தை அந்த ராஜராஜனும் சாமுண்டீஸ்வரியும் வந்து பத்திரத்துல கையெழுத்து போட்டாதான் எழுதி வைக்க முடியும்னு சொல்லுங்க. ஆமா, அவங்களோட அவங்க பொண்ணுங்களும் வந்து கையெழுத்து போடணும். அப்பதான் அந்த நிலத்தை கோயிலுக்கு எழுதி வைக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க தகவலுக்கு நன்றி லாயர் சார். இந்தாங்க சார், பார்த்துக்க இதை வச்சுக்கோங்க. சரி, நான் வரேன்.